அதாவது மெய்ஞானத்தினுடைய தோற்றம் என்றால் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் உருவான கணத்திலே பிரம்மம் அசைந்து அதனுடைய சைத்தன்யம் வெளிப்பட்ட அந்த கணம், அந்த கணம் இருக்கிறது இல்லையா, அந்த கணத்தை போன்றவள் நீ அப்படின்னா அதையும் தாண்டி அவளுக்கு சொரூபம் இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாத கணம் எது என்று கேட்டால் இயற்கை விதிகள், பௌதிக விதிகளுக்கு அப்பாற்பட்ட கணம் எது என்று விஞ்ஞானிகளிடத்துல கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எந்த கணத்தில இந்த பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்ததோ அந்த கணத்திலிருந்து நமக்கு பௌதிக விதிகள் இருக்கின்றன. அந்த கணத்திற்கு முன்பாக என்ன இருந்தது என்று நமக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். அப்போ சொற்கும் பொருட்கும் உயிராக இருக்கக்கூடிய மெய்ஞானம், அது தோன்றிய அந்த கணம், அந்த கணத்திற்கும் முன்பாக இருப்பவள், தோற்றம் அன்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? யாராலும் நினைத்து பார்க்க முடியாது. சொரூபம் துவதீயம் ந விந்தந்தி தேவா என்று காளியை பற்றி சொல்லுவார் ஆதிசங்கர் பகவத் பாதர் காளிகாஷ்டகத்தில். உன்னுடைய சொரூபத்தை ஒருவராலும் நினைத்து பார்க்க முடியாது, அனிர்வச்சனீயம், சிந்தித்து பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த நிலையிலே இருப்பவள் உன்னை யார் நினைத்து பார்க்க முடியும்? உன்னை யார் கற்பனை செய்து பார்க்க முடியும்? சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தின் தோற்றமன்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்?